இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இவளுக இங்க இருக்காளுக? ஒருவேளை நாம எஸ்கேப் ஆகுறது தெரிஞ்சுதான் மடக்கிறதுக்காக இங்க இருக்காங்களா? என்ன 3 பேர் இங்க நிக்கிறீங்க? என்ன விஷயம்? நாங்க சும்மா காத்தாட இந்த பக்கம் வந்தோம். நீங்க என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? என் போன்ல வீட்டுக்குள்ள சிக்னல் கிடைக்கல. ஒரு இம்பார்ட்டன்ட் கால் பண்ணணும். அதுக்காக தான் வெளியில வந்தேன். இல்லையே சித்தி, உங்களை பார்த்தா எனக்கு வேற விதமா தோணுதே. வேற என்ன விதமா தோணுது? இல்ல, உங்களை பார்த்தா சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு போற மாதிரி இருந்துச்சு. ஏய், என்னடி உளர்ற? நான் எதுக்கு சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு போகணும்? அப்படி எந்த அவசியமும் எனக்கு இல்ல. ஒருவேளை இங்க இருந்து போர் அடிச்சு அப்படியே எங்கேயாவது எஸ்கேப் ஆகி போய் எங்கேயாவது தங்கி வாய்க்கு ருசியா சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா பொழுது போக்கிட்டு வரலான்னு பிளான் போட்டிருக்காங்களோன்னு அப்படிதான் எனக்கு மனசுல தோணுச்சு. என்ன இது? இவன் நாம மனசுல நினைச்சத அப்படியே சொல்றான். பயங்கரமான ஆளா இருக்காளே. என்ன சித்தி யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. சிக்னல் கிடைச்சுதா? எங்க கிடைச்சது? சோனியம் பிடிச்ச சிக்னல். செக். என்ன பின்பக்கமா எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அது முடியலையே. வேற பக்கமா ட்ரை பண்ணுவோம். சரி, அந்த பக்கம் போய் பாப்போம். ஐயோ, அந்த லூசு கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த விடா கண்டங்கிட்ட மாட்டிக்கிட்டோமே. அவங்களையாவது ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். இவ பெரிய கில்லாடியாச்சே. அதுங்களை சமாளிச்ச மாதிரி இவனை சமாளிக்க முடியாதே. கண்ணுல விரல விட்டு ஆட்டுவானே. நான் என்ன செய்வேன்? என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். ஹலோ, எங்க போறீங்க? நான் எங்க வேணாலும் போவேன். உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டேன். நான் சும்மா அப்படியே காத்து வாங்க போறேன். உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, என்கிட்ட மட்டும் உண்மையா சொல்லுங்க. நைஸா வீட்டு விட்டு ஓடிடலாம் தானே பாக்குறீங்க? ஏய், என்ன உளறிட்டு இருக்க? நான் எதுக்கு வீட்டை விட்டு ஓடணும்? ஏன்னா நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்க டியூட்டியை பார்க்கணும். என் அம்மா சிலை இருக்கிற இடத்த கூட்டி போயிருக்கணும்ல. அதை செய்யறதுக்கு உங்களுக்கு மனசு வரல. அதுக்கு பயந்து தான் நீங்க இருந்து ஓடிடலான்னு பாக்குறீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாத. இப்போ ஒண்ணு கெட்டு போல. உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். என்ன? இப்படி அடுத்து உங்க குடும்பத்தை கெடுக்கிறத விட்டுட்டு உங்க புருஷனோட போய் சந்தோஷமா வாழ்ற வழியை பாருங்க. ஏய், வாய் மூடு. நீ யாரு எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு? நான் உன்னை வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா நீ என்ன துரத்தணும்னு பாக்குறியா? நீ நினைக்கிறது இந்த ஜென்மத்துல நடக்காது. என்ன சின்னத்த, ஏன் கார்ல இருக்கீங்க? வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சாதான் இறங்குவீங்களோ? என்ன சின்னத்தை இப்படி பார்த்துட்டே இருந்தா எப்படி? வாங்க, சட்டு புட்டு வேலையை ஆரம்பிப்போம். வாங்க, ப்ளீஸ் கெட் அவுட். வாங்க, தொடப்பெல்லாம் ரெடியா தான் இருக்கு. வாங்க வாங்க சின்னத்தை, வாங்க 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 வாங்க.
என்ன சின்னத்த வந்த உடனே ஸ்டாண்டிங்ல சும்மா நின்னுகிட்டு இருக்கீங்க? சட்டு புட்டுன்னு எடுத்து பெருக்குவீங்களா? பெருக்கு பெருக்குன்னா தொடப்பாங்க. அஹ், அஹ். அதான் காலையிலே சொன்னல எடுத்துட்டு வாங்கன்ட்டு. ஓ இங்கெல்லாம் இருக்காது நைஸா எஸ்கேப் ஆயிடலாம் பாத்தீங்களா? அதெல்லாம் முடியாது. இப்ப பாருங்க முட்டாள கிடைக்கிறீங்க. இந்தாங்க தொடப்ப கட்டை. ஏய் ஸ்வாதி, என்னக்கா? இங்க கொஞ்சம் வாங்க. என்ன விஷயம் சொல்லுக்கா, படிச்சிட்டு இருக்கேன். ஏய் ஒரு நிமிஷம் வந்துட்டு போடி, அதுக்குள்ள உன் படிப்பு கெட்டுறாது. இதோ இங்க வா. உட்கார். என்னக்கா அவ்வளவு அவசரமா கூப்பிட்டா, என்ன விஷயம்? என் புருஷன் ஒரு வீடியோ அனுப்பியிருக்காரு, அதை பார்க்க தான் உன்னை கூப்பிட்டேன். வீடியோவா? அப்படி என்னக்கா முக்கியமான வீடியோ? நீயே பாருடி அந்த காமெடிய. அக்கா, சித்தி நல்லா வேலை செய்யறாங்கல்ல, மாமா நல்லா வேலை வாங்குறாருல்ல. ஆமாண்டி, இது அவங்களுக்கு தேவைதான். கார்த்திய கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுனாங்க. எப்ப பாரு அவமானப்படுத்தி தானே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதான் சின்ன மாமா நல்ல ஆப்பு வச்சிருக்காரு. அவங்களுக்கு ஏத்த வேலையை தான் கொடுத்திருக்காரு. கார்த்திக் கிட்ட சேலஞ்ச் பண்ணா ஜெயிக்க முடியுமா? சித்தப்பா, அந்த அல்லக்கை என் பொண்டாட்டியை எப்படி விரட்டி விரட்டி வேலை வாங்குறான் பாத்தீங்களா? என்னால தாங்க முடியல சித்தப்பா. என் பொண்டாட்டி சவால்ல தோக்க நானே காரணமாயிட்டனே. ச்சே, அந்த சேட்டு பையன்கிட்ட இந்த இடத்த வாங்கியிருந்தா அவளுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அந்த டிரைவர் பையலும் தோத்து வீட்டை விட்டு ஓடி போயிருப்பான். கண்டிப்பா நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காமையா போயிரும். அப்போ அந்த டிரைவர் பையலையும் இவனையும் வச்சு செய்வோம். சித்தி எல்லாமே கூட்டியாச்சா? ஏண்டி பாக்கலையா நீ கூட்டினத? சரி, அப்ப கோலம் யாரு போடுவா? எங்க இல்ல என் நேரம்டி. நீ எல்லாம் எனக்கு வேலை சொல்ற பாரு. சின்னத்த பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நோ டைம். சட்டு புட்டுன்னு ஒரு 64 புள்ளி கோலம் போடுங்க. ஏய், 2 பேர் படிச்சவங்க தானே? இல்ல. 2 பேருக்கு மூளை இருக்கா? கார்பெட்ல யாராவது கோலம் போடுவாங்களா? அறிவில்ல? எனக்கு அறிவும் இல்ல படிக்கவும் இல்ல. நீங்க முதல்ல கோலத்தை போடுங்க. லூசுங்களா? கோலமாவுக்கு எங்க போறது? அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? இப்ப வரும் பாருங்க முட்டாள கிளிக்கிறீங்க. 1 2 3 போதுமா? சவாலு கொடுத்து தொலை.